Hi friends, welcome to Tutor Joes. நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா Java JFrameல ஒரு சிம்பிள் கால்குலேட்டர் எப்படி ரெடி பண்றதுன்னு சொல்லி பார்ட் 3 பார்க்க போறோம். இப்போ previous வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம பட்டன் கிளிக் பண்ண அந்த டெக்ஸ்ட் எப்படி நம்ம டெக்ஸ்ட் பாக்ஸ்ல டிஸ்ப்ளே பண்றது அப்படினு சொல்லி பார்த்தோம். இப்போ அதனோட கண்டினியூ பார்ப்போம். இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த டாட் அப்படிங்கறது எப்படி நம்ம ஆட் பண்றது அப்படினு சொல்லி பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த டாட் அப்படிங்கற பட்டனோட ஆன் கிளிக் ஈவென்ட் சூஸ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணா போதும் அந்த பட்டனோட கிளிக் ஈவென்ட் ஓபன் ஆயிடும். இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நமக்கு அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்ல ஃபர்ஸ்ட் டெக்ஸ்டா வந்து அந்த டாட் வந்து டிஸ்ப்ளே ஆக கூடாது. அப்ப அதுக்காக ஒரு சின்ன கண்டிஷன் செக் பண்ணிக்கிறேன். if not equal this num அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் நேம் டாட் get text அதுல இருக்கிற டெக்ஸ்ட்டை நான் ஃபர்ஸ்ட் கெட் பண்ணிக்கிறேன். கெட் பண்ணிட்டு அது வந்து நமக்கு எம்டியா இருக்க கூடாது. அதனால கண்டிஷன் செக் பண்ணிக்கிறேன். equals empty not equal கொடுத்திருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நமக்கு அது எம்டியா இல்லனா மட்டும் நமக்கு இந்த if கண்டிஷனுக்குள்ளார வரும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வந்து நான் அந்த டாட் அப்படிங்கிறத வந்து டிஸ்ப்ளே பண்ணிக்கிறேன். இப்போ ஆல்ரெடி என்ன டெக்ஸ்ட் இருக்கோ அந்த டெக்ஸ்ட்டோட இந்த டாட் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நமக்கு ஜாயின் பண்ணி டிஸ்ப்ளே ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு கண்டிஷன் நம்ம செக் பண்ணணும். அதாவது அந்த டாட் வந்து நமக்கு ஒரு தடவை மட்டும் தான் டிஸ்ப்ளே ஆகணும். அதனால் அந்த டாட் ஆல்ரெடி நமக்கு அந்த டெக்ஸ்ட்டில் இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். அதுக்காக ஸ்ட்ரிங் டைப்பில் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். txt அப்படிங்கிற ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இந்த வேரியபிளுக்குள்ள பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் இருக்க டெக்ஸ்ட்டை கெட் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கிறேன். டெக்ஸ்ட் பாக்ஸோட நேம் பார்த்தீங்கன்னா நம்ம dis numனு கொடுத்துருக்கோம். அதாவது டிஸ்பிளே நம் டாட் கெட் டெக்ஸ்ட். இப்போ இந்த டெக்ஸ்ட்டில் நம்ம டாட் அப்படிங்கிறது ஆல்ரெடி இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணணும். இப்போ அதை நான் ஃபார் லூப் யூஸ் பண்ணி செக் பண்ணிக்கிறேன். ஃபார் இன்ட்டு i = 0 i less than எத்தனை கேரக்டர்ஸ் இருக்கோ அத்தனை டைம் நமக்கு ரன் ஆகணும். அதனால் இதோட லென்த் ஃபைன் பண்ணி நான் வந்து இதில் லிமிட்டாக கொடுத்துக்கிறேன். txt டாட் லென்த். நெக்ஸ்ட் ஓவர் இண்டெக்ஸை செக் பண்ணணும். i++ அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணி கண்டிஷன் செக் பண்ணிக்கிறேன். if txt இப்போ txt அப்படிங்கிற அந்த ஸ்ட்ரிங்கில் இருக்க ஒவ்வொரு கேரக்டர் நம்ம செக் பண்ணணும். அதனால் கேரட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். அதாவது நம்ம கொடுக்குற ஒவ்வொரு பொசிஷன்லையும் செக் பண்ணணும். இப்போ நான் i அப்படிங்கிற வேல்யூ நான் கொடுக்கறதுனால 0 1 2 அதனால் அதனுடைய லென்த் எவ்வளோ இருக்கோ அத்தனை டைம் நமக்கு செக் பண்ணிடும். ஈக்குவல் டாட்டா இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிறேன். அதாவது ஒவ்வொரு இண்டெக்ஸும் நமக்கு செக் பண்ணும். அதாவது 0 இண்டெக்ஸ் 1 2 சொல்லி எத்தனை இண்டெக்ஸ் இருக்கோ அத்தனை இண்டெக்ஸ்லையுமே செக் பண்ணிடும். டாட்டா இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை பண்ணணும். அதுக்காக இன்டிஜர் டைப்பில் c அப்படிங்கிற ஒரு வேரியபிள் கொடுத்துக்கிறேன். அதை நான் 0 அப்படிங்கிற வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த டாட் இருந்துச்சு அப்படின்னா c அப்படிங்கிற வேரியபிளுக்குள்ளார 1 அப்படிங்கிற வேல்யூ ரீஅசைன் பண்ணிக்கிறேன். அப்போ அந்த லூப் கம்ப்ளீட்டாக ரன் ஆனதுக்கப்புறம் c அப்படிங்கிற வேரியபிளில் இருக்க வேல்யூ 0 அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த டாட் அப்படிங்கிற டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட்டில் இல்லை அப்படிங்கிறது மீனிங். அதே 1 அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா அந்த டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளார அந்த டாட் அப்படிங்கிறது இருக்குது. அதனால் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட்டு சியோட வேல்யூ 0ன்னு இருக்கும்போது மட்டும் இந்த டெக்ஸ்ட்டை பார்த்தீங்கன்னா நான் டிஸ்ப்ளே பண்ணிக்கிறேன். அதனால் கண்டிஷனில் if c = 0 0வாக இருந்துச்சு அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா அந்த டாட் அப்படிங்கிறத நான் டிஸ்ப்ளே பண்ணுறேன். ஜஸ்ட் இதை சேவ் பண்ணிவிட்டு இந்த ஃபார்மை ரன் பண்ணுறேன். shift F6 கொடுத்தா போதும். இப்போ ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நமக்கு ரன் ஆகிடும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம டாட் அப்படிங்கிறது கொடுத்தா வந்து டிஸ்ப்ளே ஆகாது. இதுக்கு முன்னாடி தான் நம்ம நம்பர்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா அந்த டாட் பார்த்தீங்கன்னா நமக்கு இதுக்குள்ளார இன்செர்ட் ஆகும். இப்போ இதில் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு ப்ளஸ் அப்படிங்கிற பட்டன் கிளிக் ஆகும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த நம்பர் ஆட் ஆகணும். அதே மைனஸ் கொடுக்கும்போது சப்ராக்ட் ஆகணும். மல்டிப்ளிகேஷன் கொடுக்கும்போது மல்டிபிள் ஆகணும். டிவிஷன் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா டிவைட் ஆகணும். இப்போ அதுக்காக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நான் ப்ளஸ் அப்படிங்கிற பட்டனுடைய ஆன் கிளிக் ஈவென்ட் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம கொடுக்குற அந்த நம்பர்ஸை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக ஒரு அரே வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த அரே வேரியபிள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இதை வந்து நான் டபுள் டேட்டா டைப்பில் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். டபுள் வேரியபிள் நேம் பார்த்தீங்கன்னா வந்து நம் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இதை வந்து நான் அரே வேரியபிளாக டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இது அரே வேரியபிளாக டிக்ளேர் பண்ணிக்கிறேன். கன்ஸ்ட்ரக்டரில் பார்த்தீங்கன்னா வந்து இன்ஸ்டன்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். நம் ஈக்குவல் நியூ டபுள். இதனோட சைஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 100 கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோட இண்டெக்ஸை வந்து ஜென்ரேட் பண்ணுறதுக்காக இன்டீஜர் டைப்பில் i அப்படிங்கிற ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இதையும் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளார i = 0 அப்படிங்கிறத நான் வந்து இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ப்ளஸ் அப்படிங்கிற பட்டன் கிளிக் ஆகும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த வேல்யூ வந்து அந்த அரே வேரியபிளுக்குள்ளே ஃபஸ்ட்டு ஸ்டோர் ஆகணும். நம் ஆஃப் i அப்படிங்கிற இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் இருக்க நம்பர் வந்து நமக்கு இந்த வேரியபிளுக்குள்ளே ஸ்டோர் ஆகணும். அதாவது அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் ஃபஸ்ட் நமக்கு டெக்ஸ்ட்டாக தான் இருக்கும். அந்த டெக்ஸ்ட்டை பார்த்தீங்கன்னா வந்து நான் ஃபஸ்ட் நம்பராக கன்வெர்ட் பண்ணுறேன். இப்போ நம்பராக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக ரேப்பர் கிளாஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். டபுள் டாட் பேர்ஸ் டபுள் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் இருக்க டெக்ஸ்ட்டை வந்து இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் கொடுக்குறேன். dis num டாட் get text.
அப்போ அந்த டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு டபுள் டேட்டா டைப்பில் கன்வெர்ட் ஆகி நம் ஆஃப் ஐ அப்படிங்கிற வேரியபிளுக்குள்ளே ஸ்டோர் ஆகிடும். இப்போ ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஆட் பண்ணுற ப்ராசஸ் நடக்கக்கூடாது, ஏன்னா ஒரு நம்பரை வச்சு நம்மளால் ஆட் பண்ண முடியாது. அதனால் பார்த்தீங்கன்னா வந்து ஆட் பண்ணுற ப்ராசஸ் வந்து நமக்கு செகண்ட் டைமில் வந்து ரன் ஆகணும். அதனால் ஒரு சின்ன கண்டிஷன் செக் பண்ணிக்கிறேன். இஃப் ஐயோட வேல்யூ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் 1 இருக்கா, அதாவது ஐயோட வேல்யூ 1 அல்லது 1 விட அதிகமாக இருந்தால் மட்டும் நமக்கு ஆட் பண்ணுற ப்ராசஸ் நடக்கணும். இப்போ அந்த ஆட் பண்ணுற ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு வேரியபிளுக்குள்ளே நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். டபுள் டேட்டா டைப்பில் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஆர்எஸ் ரிசல்ட்னால ஆர்எஸ் அல்லது ஆர் அப்படிங்கிற வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஆர் ஈக்குவல் நம் ஆஃப் ஐ ப்ளஸ் நம் ஆஃப் ஐ மைனஸ் 1. அதாவது இந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஐயோட வேல்யூ 1 அல்லது 1 விட அதிகமாக இருக்கும் போது ரன் ஆகும். அப்போ நமக்கு கரண்ட் இண்டெக்ஸ் ப்ளஸ் அதுக்கு முன்னாடி இருக்க வேல்யூ, அதாவது ப்ளஸ் அப்படிங்கிற பட்டன் ப்ரெஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன வேல்யூ இருந்துச்சு அதுக்கப்புறம் நம்ம கொடுக்குற வேல்யூ, இந்த ரெண்டு வேல்யூ நமக்கு ஆட் ஆகி ஆர் அப்படிங்கிற வேரியபிளுக்குள்ளே ஸ்டோர் ஆகிடும். இப்போ இதை பார்த்தீங்கன்னா வந்து நான் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணுறேன். ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரிங் எஸ் அப்படிங்கிற வேரியபிளுக்குள்ளார டபுள் டாட் டூ ஸ்ட்ரிங் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். டபுள் டாட் டூ ஸ்ட்ரிங். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஆர் அப்படிங்கிற வேரியபிளுக்குள்ளே இருக்க அந்த டபுள் வேல்யூவை கொடுத்துக்கிறேன். நமக்கு ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் ஆகிடும். இப்போ இதை பார்த்தீங்கன்னா வந்து நான் அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். டிஸ்நம் டாட் செட் டெக்ஸ்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். இதில் அந்த எஸ் அப்படிங்கிற அந்த வேரியபிளுக்குள்ளே இருக்க அந்த ஸ்ட்ரிங்கை பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் வரும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வேல்யூ வந்து அடுத்த இண்டெக்ஸில் ஸ்டோர் ஆகணும். அதனால் அந்த ஐ அப்படிங்கிற வேரியபிளில் பார்த்தீங்கன்னா இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிறேன். ஐ ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு கொடுத்து அந்த இண்டெக்ஸை ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதனோட கண்டினியூ பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த மாதிரி உங்களுக்கு டியூடியோஸ் வேணும்னா www.tutorjobs.com விசிட் பண்ணி பாருங்கள். யூடியூப்பில் எங்களோட வீடியோஸை பார்க்கும்போது மறக்காமல் எங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.